Hi all. டெரிவேட்டிவ் ஆஃப் ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன் இந்த இன்வர்ஸ் ஃபங்க்ஷனுக்கும் இன்வர்ஸ் ஹைப்பர்போலிக் ஃபங்க்ஷனுக்கும் நமக்கு ஃபார்முலா படிக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஏன்னா எங்கே ப்ளஸ் வரும், எங்கே மைனஸ் வரும், எங்கே ரூட் வரும், எங்கே எக்ஸ் ஃபஸ்ட் வரும், எங்கே ஃபஸ்ட்டு 1 வரும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ரொம்பவே கன்ஃபியூஸ் ஆகும். இந்த 12 ஃபார்முலாவை நம்ம மெமரி பண்ணோம் அப்படின்னா எப்படி இருந்தாலும் சின்னதாக ஒரு டவுட் இருக்கும், கரெக்டாக போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு இப்போ ஒரு பேட்டர்ன் சொல்கிறேன். இந்த பேட்டர்ன் படி நீங்கள் எழுதிட்டீங்க அப்படின்னா, இந்த பேட்டர்ன் வந்து உங்களுக்கு ஞாபகம் வந்துருச்சு அப்படின்னா இந்த 12 ஃபார்முலாஸும் நம்ம மெமரி பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா சைன் இன்வர்ஸ், அதாவது இது வந்து இன்வர்ஸ் ஃபங்க்ஷன், இது வந்து இன்வர்ஸ் ஹைப்பர்போலிக் ஃபங்க்ஷன். ரெண்டுத்துக்குமே வந்து கம்பல்சரி ஃப்ராக்ஷன் ஃபார்மேட்டில் தான் வரும். அதாவது நியூமரேட்டரில் கம்பல்சரி எல்லாத்துலேயுமே என்ன இருக்கும், 1 தான் இருக்கும். ஸோ அப்போ எல்லாத்துலேயும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், 1/1/1 போட்டுக்கலாம். ஓகேவா? இன்வர்ஸ் ஹைப்பர்போலிக்லையும் 1 தான் வந்து நியூமரேட்டரில் வரும். ஸோ அப்போ 1/1/1 போட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நியூமரேட்டரில் சைன் மைனஸ் சைன் எதுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட் நியூமரேட்டர் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடலாம், அதுக்கப்புறம் டினாமினேட்டருக்கு வரலாம். மைனஸ் சிம்பிள் பார்த்தோம் அப்படின்னா இன்வர்ஸ் ஃபங்க்ஷனில் வந்து சி காசு காட்டு தென் கொசிகன், இந்த சி இருக்கிற ஃபங்க்ஷன்ஸ்க்கு எல்லாமே என்ன வரும், மைனஸ் வரும். காஸ்க்கு மைனஸ் வரும், காட்க்கு மைனஸ் வரும், தென் கொசிகனுக்கு மைனஸ் வரும். ஓகே, நெக்ஸ்ட்டு இன்வர்ஸ் ஹைப்பர்போலிக் ஃபங்க்ஷனில் நியூமரேட்டரை கம்ப்ளீட் பண்ணிடுவோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கடைசியாக இருக்கிற 3, ஓகே, காட் சீக்கன் ஹெச் கொசிகன் ஹெச், இந்த மூணுத்துக்கும் என்ன வரும், மைனஸ் சிம்பிள் வரும். அவ்வளோதான், நியூமரேட்டர் முடிஞ்சிருச்சு. இப்போ நெக்ஸ்ட் டினாமினேட்டரில் ரூட் வரணும். ரூட் வந்து எந்தெந்த நம்பர்ஸ்க்கு எந்தெந்த ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷனுக்கு வரணும்னு பார்த்தோம் அப்படின்னா சைனுக்கு வரும், காஸ்க்கு வரும், டேனுக்கும் காட்க்கும் என்ன வராது, ரூட் சிம்பிள் வரக்கூடாது. மீதி இருக்கிற எல்லாத்துக்குமே என்ன வரும், ரூட் சிம்பிள் வரும். அதே தான் ஹைப்பர்போலிக் ஃபங்க்ஷன்லையும் இன்வர்ஸ் ஹைப்பர்போலிக் ஃபங்க்ஷன்லையும் டேனுக்கும் காட்டுக்கும் மட்டும் என்ன வரக்கூடாது, ரூட் வேல்யூ வரக்கூடாது. ரிமைனிங் இருக்கிற எல்லாத்துக்கும் ரூட் வேல்யூ வரும். ஓகே, இப்போ போட்டாச்சு. இப்போ உள்ள இருக்கிறத ஃபில் பண்ணிடலாமா? இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இங்கே இதில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், 1ல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அப்போ இங்கேயும் நம்ம இதில் தான் ஸ்டார்ட் பண்ணணும், 1ல் தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அப்போ 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர், சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸுக்கு ஃபார்முலா 1/1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். நெக்ஸ்ட் காஸ் இன்வர்ஸ்க்கு இங்கே என்ன எழுதணுமோ அதை தான் திரும்ப இங்கே ரிப்பீட் பண்ணணும், 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். அப்போ -1/√1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் வந்து காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸுக்கு. நெக்ஸ்ட் டேன் இன்வர்ஸ் எழுதும்போது இங்கே 1 மைனஸ் எழுதணுமா, அப்போ இங்கே என்ன எழுதணும், 1 + எக்ஸ் ஸ்கொயர் எழுதணும். இங்கேயும் 1 + எக்ஸ் ஸ்கொயர்னு எழுதணும். ஓகே, 2 சேம் பேட்டர்ன் தான் வரும். இங்கே 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஃபஸ்ட் ரெண்டுத்துக்கு வரும். நெக்ஸ்ட் ரெண்டுத்துக்கும் வந்து 1 + எக்ஸ் ஸ்கொயர் 1 + எக்ஸ் ஸ்கொயர் வரும். நெக்ஸ்ட் சீக்கனுக்கும் கொசிகனுக்கும் வரும். சீக்கனுக்கு என்ன வரணும் அப்படின்னா எக்ஸ் வந்து ஃபஸ்ட்டு வரணும். ஓகே, இது எல்லாத்துக்குமே 1 ஃபஸ்ட் வந்துச்சு. இங்கே வந்து எக்ஸ் வந்து ஃபஸ்ட்டு வரணும், எக்ஸ் ஸ்கொயர் -1. அதே மாதிரி இங்கேயும் எக்ஸ் ஸ்கொயர் -1. சீக்கன் கொசிகனுக்கு மட்டும் ஃப்ரண்ட்டில் என்ன வரணும், அடிஷனலாக ஒரு மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் வந்துடும். அவ்வளோதான். இதுதான் வந்து நம்மளோட இன்வர்ஸ் ஃபங்க்ஷனுடைய ஃபார்முலாஸ். இப்போ 6 ஃபார்முலாஸும் நம்ம எழுதியாச்சு. நெக்ஸ்ட் இப்போ சைன் ஹெச் இன்வர்ஸ், அதாவது இன்வர்ஸ் ஹைப்பர்போலிக் ஃபங்க்ஷன் பார்த்தோம் அப்படின்னா இதை விட இன்னும் ஈஸியாக இருக்கும். இப்போ இங்கே பாருங்கள், இங்கே வந்து 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் எழுதணுமா, அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக வரும். இங்கே என்ன வரும், 1 + எக்ஸ் ஸ்கொயர்னு வரும். ஓகே, இங்கே 1 மைனஸ் போட்டோம், இங்கே 1 + போட்டாச்சு, அவ்வளோதான். இப்போது இதுக்கப்புறம் எதுவுமே ப்ளஸ் வரக்கூடாது, ஃபுல்லாகவே மைனஸ் தான் வரணும். ஓகேவா? இப்போது நம்ம இங்கே இதில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம், எக்ஸ் ஸ்கொயரில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அந்த எக்ஸ் ஸ்கொயரை இங்கே ஃபஸ்ட்டில் எழுதிக்கோங்க, எக்ஸ் ஸ்கொயர் -1. திரும்ப இங்கே 1ல் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம், அந்த 1 இங்கே ஃபஸ்ட் எழுதிக்கோங்க, 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். திரும்ப இந்த எக்ஸ் ஸ்கொயரில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம், அந்த எக்ஸ் ஸ்கொயர் இங்கே ஃபஸ்ட்டில் வரணும், எக்ஸ் ஸ்கொயர் -1. இங்கே பார்த்தோம் அப்படின்னா திரும்ப இங்கே 1 ஸ்டார்ட் பண்ணணும், 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் அகைன் எக்ஸ் ஸ்கொயர். பட் இங்கே என்ன வரக்கூடாது, மைனஸ் வரக்கூடாது. ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டும் இங்கே என்ன வரும், ப்ளஸ் வரும், எக்ஸ் ஸ்கொயர் +1. இங்கே எப்படி ஃப்ரண்ட்டில் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் போட்டிங்களோ அதே மாதிரி இங்கே என்ன வரணும், மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் வரும். ஓகேவா? இவ்வளோ தான் வந்து 12 ஃபார்முலாஸ். இப்போ ஈஸியாக நமக்கு வந்து 12 ஃபார்முலாஸும் நம்ம மெமரி பண்ண தேவையில்ல, எங்கே ப்ளஸ் வரும் எங்கே மைனஸ் வரும் கன்ஃபியூஸ் ஆக தேவையில்ல. இந்த பேட்டர்ன் ஒரு 4 தடவை நீங்கள் எழுதி பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக நம்ம என்ன பண்ணிடலாம், இந்த 12 ஃபார்முலாஸும் எழுதிடலாம். நமக்கு வந்து UGTRBயில் கேட்கும்போது ஒரு சில சமயத்தில் இந்த tan ஹெச் இன்வர்ஸ்க்கும் காட் ஹெச் இன்வர்ஸ்க்கும் சேம் ஃபார்முலா கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இங்கே வந்து 1/1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. இந்த மைனஸ் நம்ம உள்ள கொண்டு போகும்போது இதுவும் என்னவா சேஞ்ச் ஆகும், 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயராக சேஞ்ச் ஆகும். பட் இதில் என்ன ஒரு டிஃப்ரெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸோடைய வேல்யூ கொடுத்துருப்பாங்க, மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் வேல்யூ வந்து <1 கொடுத்துட்டு இந்த ஃபார்முலா கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அது வந்து tan ஹெச் இன்வர்ஸ்க்கான ஃபார்முலா. மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் >1 கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அது வந்து இதுக்கான ஃபார்முலா காட் ஹெச் இன்வர்ஸ்க்கான ஃபார்முலா. இது ஒரு அடிஷனல் டீடைல், இது வந்து கொஞ்சம் மெமரி ஞாபகம் வச்சுக்கோங்க. நமக்கு வந்து UGTRBயில் சம்டைம்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இவ்வளோ தான் வந்து நமக்கு இன்வர்ஸ் ஃபங்க்ஷனும் இன்வர்ஸ் ஹைப்பர்போலிக் ஃபங்க்ஷனும் ஈஸியாக நம்ம வந்து பேட்டர்ன் ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலை. இந்த மாதிரி கண்டினியூஸாக நம்ம ஷார்ட்கட்ஸ் அண்ட் பேட்டர்ன்ஸ் வீடியோஸ் வந்து போடலாம். தென் UGTRB படிக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.